ஒரு வெளியூர்ல வேலை செய்யற ஆளு ஒரு மாச சம்பளத்தை அவனுடைய இஷ்டத்துக்கு கண்டபடி செலவு பண்ணிடுறான். இப்ப வீட்டுக்கு அனுப்புறதுக்கு காசு இல்ல, அதனால பொண்டாட்டிக்கு லெட்டர் எழுதுறான். தங்கமே, அன்பே, ஆறுயிரே, இந்த மாசம் உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசு இல்லடா. அதனால உன்னுடைய அன்பான புருஷன் காசுக்கு பதிலா உனக்கு ஒரு 100 கிஸ், அதாவது 100 முத்தங்களை கொடுத்து அனுப்புறான் அப்படின்னு சொல்லி 100 முத்தங்கள் அப்படின்னு சொல்லி எழுதிடுறான். இதை எழுதி தன்னுடைய பொண்டாட்டிக்கு இதை போஸ்ட் பண்ணிடுறான். இப்ப இந்த லெட்டரை படிச்சு பார்த்தா தன்னுடைய பொண்டாட்டி அவனுடைய புருஷனுக்கு அடுத்த மாசம் ரிட்டர்ன் லெட்டர் எழுதுறான். ஏங்க, பரவாயில்ல, நீங்க எனக்கு காசு கொடுக்கலனாலும் 100 முத்தங்களை கொடுத்தீங்க. வீட்டுல சமைக்கிறதுக்கு பொருள் இல்ல, அதனால வீட்டுக்கு எதிரில இருக்கிற கடைக்காரான ஒரு 16 முத்தத்தை கொடுத்து வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டாங்க. அப்புறம் வீட்டுல பால் ஊத்துற பால்காரருக்கு பழைய பாக்கி இருந்துச்சு, அதனால அவருக்கு ஒரு 16 முத்தத்தை கொடுத்து பழைய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருந்துச்சுங்க, அதனால நீங்க கொடுத்த முத்தங்கள்ல ஒரு 40 முத்தம் ஸ்கூல் பிரின்சிபலுக்கு கொடுக்க வேண்டியதா இருந்துச்சுங்க. அப்புறம் வீட்டு வாடகை வாங்க ஹவுஸ் ஓனர் வந்தாருங்க, மீதி 28 முத்தம் தான் இருந்துச்சு. அதனால அவர் 28 முத்தம் பத்தாதுன்னு சொல்லி 10 நிமிஷம் கட்டி பிடிக்க சொன்னாருங்க. அவ்வளவுதான், வீட்டு வாடகையும் கொடுத்தாச்சு. அப்ப இந்த மாசமும் நீங்க காசு கொடுக்குறீங்களா இல்ல முத்தமாவே கொடுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல எழுதி இருந்துச்சு. இப்ப எதனால நான் இதை உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, குடும்பத்தை சுமூகமா நடத்துறதுக்கு காதல், அன்பு, முத்தங்கள் மட்டும் போதாது. சோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கற்பனை காதல் உலகத்துல இருந்து வெளியே வந்து கொஞ்சம் பிராக்டிகலாவும் யோசிக்க ஆரம்பிங்க. ஓகேவா?